ஸ்டார்ட். வழக்கம் போல ஆரம்பி. அடிக்கும் வெக்கையில் ஃபேனை ஆஃப் செய்யாமல் தங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது இன்று ரெட்டு மற்றும் ப்ளூ. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்ம சேனல்ல கேட்டிருந்தோன்ற கூட ஒரு விஷயம் போட்டிருந்தோம். நானு, ரெட்டு, கிரீனு எல்லாரும் எங்களோட டாப் ஃபேவரட் அனிமேஸ் என்ன அப்படின்ற மாதிரி பர்சனல் டேஸ்ட்டை ஷேர் பண்ற மாதிரி ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். அதோட எக்ஸ்டென்ஷனா நம்ம மக்கள் ஆடியன்ஸ் உங்ககிட்டயும் நாங்க கேட்டிருந்தோம், உங்களுக்கு பிடிச்ச அனிமே எல்லாம் என்னப்பா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நாள் அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் காலம் கேல இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல கமெண்ட் சொல்லி போட்டிருக்காரு. ஸோ ஒன் பீஸ், டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ், நருட்டோ, ப்ளீச், ஜுஜுட்சு கைசன், சோலோ லெவலிங், நிஞ்சா காமுரி. நீ என்ன நினைக்கிற? இந்த லிஸ்ட பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, வெரி டிபிக்கல் ஷோனன் ஃபிளேவர் உள்ள ஒரு லிஸ்ட். என்னோட டேஸ்ட் இதுதான், அதுல வந்து நான் பக்காவா உள்ள இறங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்த மாதிரி லிஸ்டா இருந்தது. இதுல இருந்த நான் பார்த்த விஷயங்கள், ஒன் பீஸா இருக்கட்டும், நருட்டோவா இருக்கட்டும், ப்ளீச்சா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நானே பயங்கரமான ஃபேன் தான். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் லிஸ்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம். ஜுஜுட்சு கைசன் வேற இருக்கு. சரி, ஸ்கிரிப்ட்ல இருந்து எதிர்பாராத ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னது? இப்போ இவருக்கு நீ ஒரு அனிம் சஜஸ்ட் பண்ணணும் இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படின்னா, அனிம் ஆர் மாங்கா? இவர் டேஸ்ட், இப்போ இதுதான் இவர் டேஸ்ட், நீ வந்து ஒரு கணக்கு வச்சிருப்ப. இவர் டேஸ்ட்டுக்கு நீ ஒரு அனிம் இல்ல ஒரு மாங்கா சஜஸ்ட் பண்ணணும்னா எது சஜஸ்ட் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு இதுல ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிள் அப்படிங்கறதுனால நான் அதை பேஸ் பண்ணாம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸும் சோலோ லெவலிங்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால நான் சஜஸ்ட் பண்ற ஒரு மாங்கா என்னவா இருக்கும்னா, கேஜ் ஆஃப் ஈடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கா சீரீஸ் இருக்கு. ஒரு விதமான சர்வைவல் ஓரியன்ட் மாங்கா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குரூப் ஆஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு இடம் தெரியாத காட்டுல போய் மாட்டிக்குவாங்கன்ற மாதிரி ஒரு செட்டப்பா இருக்கும். மேபி அந்த மாங்கா இந்த வியூவருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டா ஒரு ஃபீலிங்கு. கொஞ்சம் கேன்சல்டு மாங்கா தான், லாஸ்ட்ல ஒரு ரஷ் எண்டிங் மாதிரி இருக்கும். பட் ஓவரால் அந்த ஜேர்னி இந்த யூசருக்கு கனெக்ட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது. தட் இஸ் மை சஜஷன். ஆக்சுவலி திஸ் இஸ் எ வெரி குட் கொஸ்டின். உனக்கு ஏதாவது சஜஸ்ட் அவங்களுக்கு வச்சிருக்கியா? இல்ல, நான் வந்து அப்ஸ்கியூரா போகாம இவர் கொடுத்த லிஸ்ட்டுக்கு ஒரு கிளாசிக்கல் ஸ்டார்டர், டாப் டயர் ஸ்டார்டர், இதுவும் பக்கா ஷோனன், பட் இதுவும் இவருக்கு கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன் பீஸ் பிடிச்சிருக்கு, நருட்டோ பிடிச்சிருக்கு, ப்ளீச் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட்டும் பிடிச்சிருக்கும். சேஃபான ஆப்ஷன், அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆப்ஷன். எந்த விதத்திலையும் அது ஒரு கம்மியான கைவிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ்னு வச்சுக்கலாமே. அடுத்த யூசர் அபிலாஷ். ஓகே, ஏஓடி, எவென்ஜெலியான், ஸ்டெயின்ஸ் கேட், மான்ஸ்டர், வயலட் எவர்கார்டன், காகுயாஸ்மா, கிளனாட், அண்டர்எக்ஸன்ட். இருக்கு அப்படி, நம்ம பக்கம் இருக்கு அப்படி. தென்னை மரசனத்துக்கு ஒரு குத்து, உனக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி செம்ம ஒரு ஈவனா ஸ்ப்ரெட் அவுட் ஆன ஒரு லிஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன் பீஸ். இது நீ சொல்லு. இதை பத்தி ஒரு லிஸ்டா ஒப்பீனியனா சொல்லணும்னா, இப்ப நான் சொன்ன மாதிரிதான், இட் சீம்ஸ் லைக் எ வெரி பேலன்ஸ்ட் லிஸ்ட். இந்த பக்கமும் மெயின் ஸ்ட்ரீம் லிஸ்டையும் நான் என்ஜாய் பண்ணுவேன், இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் கன்வென்ஷனலான சில விஷயங்களும் என்ஜாய் பண்ணுவேன். பட் அதுல பாப்புலரான விஷயங்கள் தான் இதெல்லாம் இருக்கு. கிளனாடா இருக்கட்டும், வயலட் எவர்கார்டனா இருக்கட்டும், எனக்கு இது பிடிக்கும், செட் ஆகும் அப்படின்னு நல்லா தெளிவா பிளான் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு. நீ சொன்ன மாதிரி தான், இது வந்து ஸ்பிரிட் நல்லா இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு ஜான்ரா மாதிரியும் இல்ல, பட் ஒரே ஜான்ரா தான் பிடிக்கும், பாக்குறது தப்பும் கிடையாது, அது அவங்க இஷ்டம். இவர் பர்டிகுலரா பேலன்ஸா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சேர்த்து எடுத்திருக்கா அப்படி. ரைட். சோ இப்போ இவருக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன்? இவருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது சற்று கடினமாக இருக்கும் போல் இருக்கிறதே. ஏன்னா பெத்த கை விஷயங்கள்லாம் சிலது கை வச்சுட்டா அப்படி. ஏற்கனவே ஸ்டைன்ஸ் கேட், நியான் ஜெனிசிஸ், எவாஞ்சலியான்னு அந்த பக்கமும் பெத்த கை வச்சுட்டா அப்படி, இந்த பக்கமும் பெத்த கை வச்சுட்டா அப்படி. கிளனாடு, வயலட் எவர் கார்டன் அப்படிங்கறதுனால கிளனாடு வயலட் எவர் கார்டன் பக்கம் போயிட்டாருங்கிறதுனால நம்மளுடைய செல்ல அதையும் இறக்கி விட்டுறலாமே. இன்னும் சாட்சி சொன்னியா? நான் யோகா போலான்னு பார்த்தேன். ஆமா, ரெண்டுமே நல்ல ரெக்கமெண்டேஷன் தான். அவருக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். மேபி அவர் ஏற்கனவே யோகா பார்த்து இருந்திருக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் வெறும் ஃபேவரட் அனிமேன்னு தானே கேட்டிருக்கோம். நீங்க பார்த்த அனிமேன்லாம் நம்ம கேட்கல, கரெக்ட், அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கல. எஸ் எஸ் எஸ். ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. போன கேஸ்ல ஈடன் நோ மோரின்ற கேஜ் ஆஃப் ஈடன் வந்து
ஆப்வியஸ்லி படிச்சிருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்றனால கான்பிடென்ட்டா ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். இங்க வந்து ஏதோ என்னோட அறிவு கேட்டதை ரெக்கமெண்ட் பண்ணிட்டோங்க. பை சான்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா சாரிங்க. பை சான்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா பண்ணுங்க, தனியா ரெக்கமெண்டேஷன். ஆமா, தனியா வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துடலாம். கரெக்ட். அடுத்தது ஓத்தாக்கு தமிழ் ஓடி. ஸோ எவெஞ்சலியான் கௌபாய் பீபாப். இது புதுசா பழசான்னு தெரியல. புதுசெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா. பார்த்தா மனுஷனுக்கு நல்ல டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ மான்ஸ்டர் ஒரு ரிப்பீட் வந்திருக்கு. மான்ஸ்டர் ரிப்பீட் வந்திருக்கு. நியான் ஜெனிசிஸ் எவாஞ்சலியான் ரிப்பீட் வந்திருக்கு. வின்லாண்ட் சாகா சூப்பர், புதுசா வந்ததுல அது ஒரு நல்ல அனிமே. மேபி சொல்லவே வேண்டாம். இது நான் பார்த்தது இல்லை, நீ பார்த்திருக்கியா? டிடிஓ எனக்கு நான் மாங்காவா அத்துப்படி கிளாசிக் நம்மளுடைய 2000s டைம்னு வச்சுக்கேன். அது நீ பார்த்தீனாலே உனக்கு ஃபீல் வந்துடும். ரைட், மறுபடியும் கிளனார்ட், முஷிஷி, மாப் சைக்கோ 100, ஸ்டெயின்ஸ் கேட் எல்லாம் பீக் டேஸ்டா இருக்கு. ஹண்டர் எக்ஸ் ஹண்ட், ஹஜ்மினோ இப்போ, ஷின்ஜிகி நோ கியோஜின் எல்லாமே ஒரு என்ன சொல்றது பீக்கான அனிமேவா தான் இருக்கு. ஆமா, இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும்னா நான் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸுக்காக, அதாவது என்ன குவாலிட்டி ஸ்டோரி டெல்லிங்கன்றதெல்லாம் வந்து இந்த யூசர் ஆல்ரெடி எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிறதுனால ஒரு குவாலிட்டி அனிமேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிட்டி ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பேஸ் டேண்டி அப்படின்ற ஒரு ஆனிமேவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேபி ஏற்கனவே பார்த்துருந்துருக்கலாம், பட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்பேஸ் டேண்டி உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் குவாலிட்டி நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த குவாலிட்டி இதுலயும் இருக்கும். பட் டோன் வந்து நீங்க இது வரைக்கும் பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, இப்போ இவருக்கு வந்து நீ ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் கொடுத்த மாதிரி நானும் ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேக் சீரிஸ் இவருக்கு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க பார்க்கலன்னா கரெக்ட். சிவா ஜோல்டியாக், அப்ப ஹண்டர் எக்ஸ் ஹண்ட் கண்டிப்பா இருக்கணும். சூப்பர், இருக்கு. ஸோ 3 பேர் ஹண்டர் எக்ஸ் ஹண்ட் பார்த்துருக்காங்க. நல்ல ரிப்பீட், பரவாயில்ல. அது ஒரு நம்ம காலத்துல அண்டர் ரேட்டட் சீரீஸ்ன்னு சொல்லி இப்ப பரவாயில்ல பாக்குறாங்க. ஒன் பீஸ் சூப்பர், அட்டாக் ஆன் டைட்டன், நருட்டோ, டைமண்ட் நோ ஏஸ் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே. ஸோ ஜுஜுட்சு கைசன். நீ என்ன சொல்லுவே இவருக்கு? இது வந்து இவர் டிஎஸ் லவ் 03 மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷோனன் லிஸ்ட்ல. ஆமா, ஓவரால்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஷோனன் லிஸ்ட். எனக்கு என்னன்னா டிஎஸ் லவ் 03 கிட்ட வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸும் ஒரு சோலோ லெவலிங்கு நிஞ்சா காமுயின்றதுனால ஒரு டோன் லெவல்லையாச்சு அங்க ஒரு டைரக்ஷன் பக்கமா போக ஆரம்பிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்க வந்து இவர் பேஸ் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனே இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஃபவுண்டேஷனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது சஜஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அகைன் அதே கேவியாட்டுடன் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ வுட் ரெக்கமெண்ட் நம்ம கிரீன் ரெக்கமெண்ட் பண்ண ஹைக்யூ. நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே தான் போலான்ட்டு இருந்தேன். நிறைய யோசிச்சேன். ஸ்லாம் டங்க், பியர் பாய்ஸ் அதெல்லாம் அப்படி போலாமா இல்ல நீ எங்க போவேன்னு தெரியுமா? வா வா வா. இல்ல இங்க நீ எதிர்பார்த்திருக்க டைமண்ட் நோ ஏஸ் போனதுனால இதுவும் ஒரு கிளாசிக் ஹங்கிரி ஹார்ட். ஓ, நீ அப்படி வர்ற. ஆமா, இது நான் சர்ப்ரைஸ் தான். நீ குரோக்கோனோ பாஸ்கெட் எதிர்பார்த்திருப்பேன். குரோக்கோனோ போவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ டைமண்ட் நோ ஏஸ் வச்சு டார்கெட் பண்ணது இட்ஸ் a குட் டெசிஷன். அந்த ஆங்கிள் பார்த்தா ஒன் அவுட்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அது கூட அவர் ட்ரை பண்ணலாம். ரைட், பரவாயில்ல, நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. அடுத்தது போகலாம்.